திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 43ஆம் ரகசியம். பூசக் கொடுத்தேனோ கூனியைப் போலே. சாமி அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரைப் போலே என்று முன்பு கூறிய கதை நினைவு இருக்கிறதா என்றாள் அந்த சின்ன பெண். ஆம் குழந்தாய், நன்றாக நினைவு இருக்கிறது. அக்ரூரரிடம் ஸ்ரீகிருஷ்ணரையும் பலராம சுவாமியையும் கம்சன் அழைத்து வர கூறுகின்றான். அக்ரூரர் ஸ்ரீகிருஷ்ணரை சந்திக்கப் போகிறோம் என்ற ஆவலுடன் ஆனந்தமாக புறப்படுகிறார். கண்ணனை கோகுலத்திலிருந்து மதுராவிற்கு அழைத்து வருகிறார் என்றார். பெண் பிள்ளை தொடர்ந்தாள். அக்ரூரர் ரதத்தில் கண்ணனையும் பலராம சுவாமியையும் அழைத்து கொண்டு மதுராவிற்குள் நுழைகிறார். மதுரா வீதிகளை கண்ணன் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறார். வண்ணமயமாக இருக்கிறது. விதம் விதமான கடைகள், அழகான மாலைகள், வண்ண வண்ண மலர்கள், உயர்ந்த பட்ட அடைகள். ஆனால் ஊரில் இருப்பவர்கள் கண்ணனின் அழகை கண்டு மயங்கி நின்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் அக்ரூரரிடம் கூறினார், இதுதான் நான் பிறந்த ஊர். ஆனால் பிறந்தவுடன் கோகுலம் வந்துவிட்டேன். அதனால் நானும் தமையனாரும் இங்கேயே இறங்கிக் கொள்கிறோம். ஊரை சுற்றி பார்த்து விட்டு வருகிறோம் என்றார். அக்ரூரர் இறக்கிவிட்டார். கண்ணன் அலங்கார பிரியன். கடை தெருவில் நடந்து வந்தபோது நல்ல உடையணிந்து கொள்ள விரும்பினார். எதிரே ஒரு வண்ணான் தலையில் மூட்டையுடன் வந்தான். அவனிடம் ஸ்ரீகிருஷ்ணர், எனக்கும் என் தமையனாருக்கும் அழகான உயர்ந்த ஆடைகள் கொடு என்றார். அதற்கு அந்த வண்ணான் சொன்னான், ஆயர் குலத்தில் வளர்ந்த சிறுவர்களே, இந்த ஆடையின் மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? இது யாருக்கு என்றாவது தெரியுமா என்றான். ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகைத்து கொண்டு தெரியாதே என்றார். வண்ணான் கூறினான், இந்த உயர்ந்த ஆடைகள் கம்ச மகாராஜாவிற்கு. இதை நீங்கள் கேட்டீர்கள் என்று தெரிந்தால் உங்களை சிறையில் அடைத்து விடுவார். ஜாக்கிரதை, உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஆசைப்படுங்கள் என்றான். கண்ணன் அந்த வண்ணானின் தலையை லேசாக தட்டினான். வண்ணான் பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்தான். கண்ணனும் பலராம சுவாமியுடன் கீழே விழுந்த மூட்டையில் இருந்த நல்ல பட்டாடைகளை அணிந்து சிறிது தூரம் நடந்தபோது எதிரே கூன் விழுந்த ஒரு இளம் பெண்ணை கண்டார். அவள் கையில் விதம் விதமான சந்தனங்கள் இருந்தது. அவளிடம், பெண்ணே, கையில் என்ன என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த பெண், நான் கம்ச மகாராஜாவிற்கு தினமும் சந்தனம் அரைத்து எடுத்து செல்வேன். நான் அங்கே பணிபுரியும் பணிப்பெண். சந்தனம் அரைத்து அரைத்து 3 இடங்களில் எனக்கு கூன் விழுந்து விட்டது. அதனால் என்னை திரிபக்ரை என்று அழைப்பார்கள் என்றாள் அந்த பெண். கண்ணன், எனக்கும் என் தமையனாருக்கும் கொஞ்சம் சந்தனம் கொடு என்று கேட்டார். திரிபக்ரை என்ற கூனி இந்த சிறுவர்கள் மாடு, வெண்ணெய், தயிர் வாசனையில் வளர்ந்தவர்கள். இவர்களுக்கு சந்தன வாசனை எல்லாம் எங்கே தெரிய போகிறது என்று கையிலிருந்த சாதாரண சந்தனத்தை கொடுத்தாள். கையில் வாங்கிய கண்ணன், இது மிகச் சாதாரணமான சந்தனமாக இருக்கிறதே, நல்ல வாசனையாக பூசிக்கொள்ளும் சந்தனமாக கொடு என்றான். ஆயர் குலத்தில் வளர்ந்த கண்ணனுக்கு சந்தனத்தின் தரம் தெரிந்திருக்கிறதே என்று திரிபக்ரைக்கு ஆச்சரியம். வேறொரு சந்தனத்தை எடுத்து கொடுத்தாள். நல்ல வாசனையாக இருந்தது. இது அகங்காரம் மிக்க கம்சனுக்கு கொடு, எனக்கு இன்னும் நல்ல சந்தனம் கொடு என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த பெண் இருப்பதிலேயே மிக நல்ல சந்தனத்தை கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட கண்ணன், பெண்ணே, என் திருமேனியை உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார். என் திருமேனி அழகிற்கும் மென்மைக்கும் மனத்திற்கும் ஏற்ற சந்தனத்தை கொடு பார்க்கலாம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். கூனி கண்ணனை மேலும் கீழுமாக பார்த்து பிரமித்து போனாள். கண்ணா, உன் திருமேனிக்கு ஏற்ற சந்தனம் என்னிடம் இல்லையே, நீ பேசாமல் என்னையே சந்தனமாக பூசிக்கொள்ளேன் என்றாள். கண்ணன் அவளுடைய அன்பையும் தைரியத்தையும் கண்டு வியந்து அவள் அருகே சென்று தன் ஒரு காலால் அவளுடைய ஒரு காலை அழுத்தி கொண்டான். இடது கையால் அவள் இடுப்பை கட்டி கொண்டான். வலது திருக்கரத்தை அவளது மோவாயில் வைத்து ஒரு இழு இழுத்தான். அவளுடைய கூண்கள் சரியாகி மிக அழகான சுந்தரியானாள். சாமி, கண்ணனுக்கு தூய்மையான சந்தனம் கொடுக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர் யோசித்து கொண்டிருந்தார். அந்த பெண், என்ன யோசிக்கிறீர்கள் சாமி என்றாள். உடையவர், பெண்ணே, எனக்கு நம்மாழ்வார்தான் நினைவுக்கு வருகிறார் என்றார். சாமி, அதை சொல்லுங்களேன் என்றாள்.
பிள்ளாய் நம்மாழ்வார் பூசும் சாந்து என் நெஞ்சமே என்கிறார். அதாவது என் நெஞ்சத்தையே சந்தனமாக பூசுகிறேன் என்கிறார். அது மட்டுமில்லை, நான் பாடும் பாசுரங்களே உனக்கு பூமாலை, என் கை கூப்புதலே உனக்கு ஆபரணங்கள் என்று மனமுருகி பாடுகிறார் என்றார். உடனே அந்த பெண், பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே என்றாள். உடையவர் புன்னகையுடன் அடுத்த கதை கேட்க தயாரானார். 43ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.